என்னாச்சுங்க? காலையிலேயே சோப்பு சட்டையை போட்டு கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு 9ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தம். தொழிலாளர் பாதுகாப்புக்காக, ஒற்றுமைக்காக எல்லாம் இன்னைக்கு வேலை நிறுத்தம் பண்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த மத்திய அரசு வந்ததுல இருந்து 11 ஆண்டுகளாக மக்கள் தொழிலாளர்களை 344 சட்டத்தை 4 சட்டமாக உருவாக்கி தொழிலாளர்களை எந்த அளவுக்குலாம் ஒடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒடுக்குதலுக்கு ஆளாக்கப்படுறதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு முதலாளி ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கான், பெரும் முதலாளியா இருக்கா. இன்னைக்கு நிதின் கட்கரி அவங்க அமைச்சரே சொல்றாரு. ஆனா தொழிலாளர்களுக்கு அகல பாதாளத்துக்கு போய்கொண்டே இருக்கான். இதை சரிப்படுத்துவதற்காக தான் இந்த போராட்டமும், இந்த போராட்டத்தின் மூலியமாக தொழிலாளரை பாதுகாக்கிறதுக்காக, தொழிலாளருடைய உரிமைகளை பறிப்போறதை மீட்டெடுப்பதற்காக தான் இந்த போராட்டமும். அதே மாதிரி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வலிமையாக நடத்த வேண்டும். அதனால ஒரு உற்சாகமான ஒரு போராட்டமாக தான் இன்னைக்கு கிண்டியில இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை முற்றுகையிடுவது, அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் மூலியமா இன்னைக்கு போய் கிளம்பிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லா தோழர்களும் இன்னைக்கு தோழர்கள், தொழிலாளர்கள் எல்லாமே இந்த போராட்டத்துல கலந்துக்கணும். இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும். தொழிலாளர் ஒற்றுமை எப்பயுமே, தொழிலாளர் ஒற்றுமை தான் நாட்டுக்கான ஒரு பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர், விவசாயிகள், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும். மத்திய அரசு முதலாளி பக்கம் இருக்கக்கூடிய மத்திய அரசு தொழிலாளி பக்கத்துக்கு இட்டு தொழிலாளருடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான இந்த வேலையை செய்யறதுக்கு தான் இந்த வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தம் மூலியமாக மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்போன்றதுனால தான் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வேலை நிறுத்தம் செய்யறாங்க. அதுக்கு தான் நானும் கிளம்பிட்டு இருக்கேன். நேரம் ஆயிடுச்சு, சரி பார்ப்போம்.